ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். இன்றைக்கான கிளாஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிரிட் டிசைனோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம கிரிட் டிசைன்ஸில் ஒரு 30 டிசைன் கிட்ட பார்த்துருப்போம் டோட்டலாக. அதில் ஒரு 15, பார்ட் 1ல் ஒரு 15, பார்ட் 2ல் ஒரு 15 வீடியோ. ஸோ 30 வீடியோஸ் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ்லேயும் ஒரு 15 வீடியோ நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிசைன்ஸில் ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்லேயும் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, நம்ம கிரிட் டிசைனில் வந்து செக்டு பேட்டர்ன் போட்டு அதுக்குள்ளே நம்ம போடுற டிசைன்ஸ் தான் வந்து கிரிட் டிசைன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இதே மாதிரி நீங்களும் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ் போட்டுட்டு இந்த லைனோட அவுட்லைனில் வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். ஒரு டாட் வச்சு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் இழுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டிசைன் தான் வந்து நம்ம இந்த பாக்ஸில் போட போகிறோம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து நான் 2 டிசைன் வந்து ஒரே பாக்ஸ்லேயே நான் போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பாக்ஸில் வந்து ஒவ்வொரு டிசைன் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணணும். ப்ரீவியஸ் கிளாஸ்லையும் இப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு பாக்ஸில் 2 டிசைன் 3 டிசைன் நான் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து தனித்தனியாக தான் அந்த பாக்ஸில் ஒவ்வொரு டிசைன் நீங்கள் போட்டிருக்கணும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸ்பேஸில் வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி நீங்கள் போட்டுட்டு அந்த ஸ்கொயருக்குள்ளே வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கணும். அதை வந்து போல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு டிசைன் ஆகும். செகண்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேப்பில் வந்து குட்டி ஹம்ப்பு, இது ஃப்ளவருக்குலாம் நம்ம இந்த ஹம்ப் போடுவோம்ல, அந்த மாதிரி ஹம்ப் நீங்கள் போட்டுக்கோங்க. 4 சைடும் வந்து ஹம்ப் போட்டிங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனாக தான் இருக்கும். நான் வந்து பாக்ஸ் சின்னதாக போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து டிசைன் வந்து சரியாக தெரியாமல் இருக்கும். நீங்கள் பாக்ஸை வந்து ஏன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக தான் போடுவீங்க. ஒவ்வொரு பாக்ஸில் ஒவ்வொரு டிசைன் போடுறப்போ உங்களுக்கு வந்து அந்த டிசைன் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஒரே பாக்ஸில் 2 டிசைன் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஹம்ப் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம உள்ள டிசைன் கொடுப்போம். ஸோ அவுட்லைன் ஃபுல்லாக நீங்கள் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயும் 2 டிசைன் நம்ம பார்ப்போம். நம்ம சேம் ஃபஸ்ட் டிசைனில் போட்டிருப்போம்ல, ஒரு டாட் வச்சு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் நம்ம போட்டிருப்போம்ல, அதே டிசைனை வந்து சென்டரில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அந்த டிசைனை வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 4th டிசைன். ஸோ இதில் 4th டிசைனும் வரும், 5th டிசைனும் வரும். 5th டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள், குட்டி சர்க்கிள் ஒன்று கொடுத்து சுற்றிலும் வந்து டாட் வச்சுக்கோங்க. சர்க்கிள் ப்ளஸ் டாட் அந்த தான் வந்து இந்த சென்டரில் நம்ம கேப்பில் நம்ம கொடுத்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து 5th டிசைன். உங்களுக்கு இந்த பாக்ஸ்லேயுமே வந்து நான் 2 டிசைன் நான் போட்டிருப்பேன். 4th டிசைன் அண்ட் 5th டிசைன், சாரி 3rd டிசைன் அண்ட் 4th டிசைன் நான் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் லைன் தான் போட போகிறோம். ஸோ ஜிக்ஸாக் லைன் வந்து ஆல்ரெடி நம்ம பேசிக் லைன்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ
ஸோ எம்டியாக இருக்கிறது வந்து சென்டரில் வந்து எதுவும் கொடுக்காம எம்டியாக இருக்கிறது வந்து 5th டிசைன். சென்டரில் வந்து டாட் நீங்கள் வைக்கிறது வந்து 6th டிசைன். ஸோ இதிலே 2 டிசைன் இருக்கும். 6th டிசைன் வந்து டாட் வச்சுருக்குது. எம்டியாக இருக்கிற ஜிக்ஸாக் லைன் வந்து 5th டிசைன். ஸோ நீங்கள் செப்பரேட்டாக வந்து நீங்கள் எனக்கு ட்ரா பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதே மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ஹம்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து சென்டரில் வந்து ஒரு சின்ன ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டு நம்ம லீவ்ஸ்க்கெலாம் போடுவோம் பாருங்கள், யூ ஷேப் மாதிரி, அதுவே வந்து கொஞ்சம் சின்ன யூ ஷேப் மாதிரி போட்டு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஃப்ளவர் டிசைன் தான் வந்து இந்த சென்டரில் நம்ம கொடுக்கணும். ஒரு ஸ்பைரல் ப்ளஸ் அந்த குட்டி யூ ஷேப்பில் வரணும். யூ ஷேப்பில் வந்து நம்ம வந்து இதை ஃபுல்லாக வந்து போல்டு பண்ணிக்கணும். நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் சென்டரில் மட்டும் நான் கொடுத்துட்டு அந்த ஸ்பேஸ் இருக்க இடத்துல எல்லாம் வந்து குட்டி குட்டி டாட் வச்சு இந்த டிசைனை வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து சேம் இதே தான் வந்து நம்ம ஹம்ப் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைன் எல்லாம் நீங்கள் போட்டுட்டு சுற்றிலும் நீங்கள் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து அந்த 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற அந்த எட்ஜ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சின்ன ஸ்பைரல் கொடுத்து மேலே ஒரு ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸ் ப்ளஸ் டாட், இந்த லைன் தான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பைரல், அது சுற்றிலும் ஹம்ஸு, அதுக்கப்புறம் டாட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிசைன் இது ஹம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து ஹம்ஸ் பேஸ் பண்ணி நிறைய டிசைன் பார்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு ஹம்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதே மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனில் வந்து இந்த பாக்ஸில் நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா டியர் ட்ராப்ஸ் இருக்குல்ல, அந்த டியர் ட்ராப்ஸ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து லீவ்ஸ்க்கு நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு லைன் போட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் ட்ராப்ஸ் ஒரு டாட் வச்சு குட்டி லைன் இழுத்து விட்டீங்க அப்படின்னா டியர் ட்ராப்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து 8th டிசைன். பொறுமையாகவே போடுங்க. நம்ம போட்டிருக்க டிசைன்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பொறுமையாகவே ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு நீங்கள் அனுப்புங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து இன்னமும் கேட்டுட்ருக்கீங்க. கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஏன்னா நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. எந்த விதமான அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு 200 to 250 அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி வேறு எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. கிளாஸ் எல்லாமே வந்து யூடியூப்பில் வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணணும். குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன், எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிசைன் வந்து வெறும் நம்ம டியர் ட்ராப்ஸ் டிசைன் தான் நம்ம பார்த்துருக்கோம். 8th டிசைன். 9th டிசைன் வந்து ஜிக்ஸாக் டிசைன் போட்டுக்கோங்க. ஜிக்ஸாக் பேட்டர்னில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து சென்டரில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம 4 டாட் அந்த
4 லைனும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 4 டாட் வைப்போம்ல, அதே மாதிரி இந்த டிசைன்லேயே வந்து நீங்கள் 4 டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேவ் இருக்குல்ல, வேவ் லைன் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வேவ்ஸுமே வந்து நம்ம பேசிக் எலமெண்ட்ஸ்லேயே பார்த்தாச்சு. ஸோ அந்த வேவ்ஸ் லைன் மாதிரி நீங்கள் போட்டுட்டு சென்டரில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப்ஸ் தான் கொடுத்து ஒரு ஃப்ளவர் கொடுக்க போகிறீங்க. இது வந்து உங்களுக்கு 10th டிசைன். ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப்ஸ் வந்து 10th டிசைன். வேவ் லைன் போட்டுட்டு ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப் 10th டிசைன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு 11th டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே ஸ்கொயர் மாதிரி போட்டு அதை வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். ஸோ இது செப்பரேட்டாக நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸில் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து போட்டு காட்டிடுங்க. ஸோ அந்த ஸ்கொயர் போட்டு ஃபில்லிங் கொடுத்துருக்கிறது வந்து 11th டிசைன். 12th டிசைன் சேம் சிங்கிள் லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனில் நம்ம வந்து கொடுக்க போகிற டிசைன் வேவ் லைன் நம்ம போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி வேவ் லைன் வந்து இழுத்துக்கோங்க அந்த லைனில் கிராஸாக. ஸோ சுற்றிலும் நீங்கள் வேவ் லைன் மாதிரி இழுத்துட்டு அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இதுலேயும் இந்த பாக்ஸ்லேயும் வந்து நான் 2 டிசைன் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ லைன் ப்ளஸ் இந்த ஃப்ளவர் இது மட்டும் வர்றது வந்து உங்களுக்கு 12th டிசைன். இதில் வந்து அந்த சென்டரில் அந்த ஃப்ளவரில் வந்து 4 இடமும் ஜாயிண்ட் ஆகிற அந்த எட்ஜஸ் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணணும், ஐ மீன் டார்க் பண்ணணும். டார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு டிசைனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் மட்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்துருக்கிறது 2 டிசைன். ஒன்று வந்து ஃபில்லிங் இல்லாமல் ஒரு டிசைன் நீங்கள் போடணும், அது வந்து 12th டிசைன். ஃபில்லிங்கோடு போடணும், அது 13th டிசைன். அடுத்து 14th டிசைன் நம்ம பார்க்க போகிறது. இந்த பாக்ஸ்குள்ளேயே நீங்கள் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு 3 லைன் போட்டுக்கோங்க. ஹரிசாண்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் போட்டுட்டு அந்த லைனை வந்து நீங்கள் போல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம போடுறது இந்த சக்கரம் டிசைன் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த 4 சைடுமே வந்து நீங்கள் லைன் போடணும். இந்த லைன் வந்து நீங்கள் எப்படின்னா சென்டரில் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் கார்னரை விட்டு கொஞ்சம் தள்ளி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். சென்டரில் போடாமல் கார்னரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சக்கரம் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு 14th டிசைன். 15th டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. டபுள் லைன் போட்டுட்டு அந்த லைனை வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கணும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். போல்டு பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் ஸ்பைரல் கொடுக்கணும். நம்ம ரவுண்ட் ஸ்பைரல் பார்த்துருக்கோம், ஸ்கொயர் ஷேப் ஸ்பைரலும் வந்து பேசிக் எலமெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்பைரல் நீங்கள் போடணும் சென்டரில்.
இந்த கிரிட் டிசைன்ஸோட லாஸ்ட் டிசைன் வந்து 16th டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு சுற்றிலும் வந்து ஹம்ப்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹம்ப்ஸ் கொடுத்து அந்த சென்டரில் இருக்க கேப் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம என்ன டிசைன் கொடுக்குறோன்னா அந்த லீஃப் டிசைன் நம்ம பார்த்துப்போம். 3 லீவ்ஸ் இருக்க மாதிரி, 3 லீஃப் இருக்க மாதிரி அந்த டிசைன் தான் இதில் கொடுக்க போகிறோம். லெஃப்ட் சைடில் ஒரு லீஃப், ரைட் சைடில் ஒரு லீஃப், சென்டரில் ஒரு லீஃப், அந்த டிசைன் தான் இதில் நம்ம கொடுத்துருப்போம். இந்த கிரிட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த 3 கிளாஸஸில் ஒரு 46 டிசைன் வந்து பார்த்தாச்சு. இந்த டிசைனில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது டிசைன் வரல அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். டிசைன்ஸ் ஏதாவது வராமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் பென்சிலில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ரெக்கார்ட் நோட்டில் வந்து நீங்கள் மெஹந்தியில் போட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாமே நிறையா வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.